மகன் சுட்டி ஆமா காஞ்சாலிக்கும் கூந்தா ஆமாங்க சந்தோஷமா இருக்கணும் போய் அதோ தில்லியாகி அஸ்தாபுரம் 66 வீதி ஒரு 66 இப்ப இப்படி சகரவன் நாட்டார் ஏற்கனவே ஆண்ட துரியோதன் 99 பேர் மாண்டு விட்டார்கள். ஆமா துரியோதன் மனைவி 99 பேர்களும் அண்ணா முக்காடிட்டு வந்து அழகு சூரியனாக வந்தார். சரி உடனடியாக அண்ணார் பார்த்தார். ஏன் எதற்காக என்று கேட்டு போய் இதோ மாண்டவர்கள் அனைத்து பேருக்கும் சொர்க்கம் சேரவில்லை, தலை வைத்து படுப்போம் என்றால் இருக்கிறது கிடையாது. சரி கூக்குரல் சத்தமாக கேட்கிறது. அப்படி என்று உரைத்தவுடனே வியாசர் உரைத்தாரா, அப்படியானால் தர்மபுரா இந்த அஸ்தாபுரத்திலே தர்மர் அசமதியாகம் செய்ய வேண்டும். அப்படி அசமதியாகம் செய்ய வேண்டுமா பத்ராவதி நாடு செல்ல வேண்டும். யவனாசுரன் இருக்கு 5 லட்சம் பொருந்திய பஞ்ச கல்யாணி பெறுகிறது. அதனால அந்த புரிவை அதனுடைய நெற்றிலே நல்லா வேண்டும். எப்படி என்றால் தில்லியாகி அஸ்தாபுரத்தில் தர்மர் அசமதியாகம் செய்ய போகிறார். அப்படி செய்கின்றபடினால் இதோ இந்த அஸ்வமேதையாக செய்ய போறீங்க. அதுக்கு பொட்டசிக்கு நாங்க வந்து நாங்க என்ன பண்றது? ஏங்க வண்டிக்கு போறோம் கெண்டிக்கு போறோம் வெளியே வந்தா ஏண்டி உள்ள வந்தா கவுந்து வச்சு போட்டுருவாங்க. அதனால் அண்ணா உரைத்தார். எப்படி இருந்தால் இப்ப எங்க போறீங்க? அவருடைய லட்சிய வரலாறு எழுதி 55 சுத்தி காணிக்கு செலுத்தி வர வேண்டும் என்று தெரிவிக்கிறார். டெல்லி அத்திமாநகர் 56 தேசமும் சென்று நீங்க பகுதி பணம் வாங்க வேணாம்னு சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை கேளுன்னு சொல்றேன். சுவாமி நீங்கள் நில்லு மண்ணை வேற சொல்லுவேன் ஒரு வசனம். நீங்க போறேன்னு சொல்றீங்களே, நீங்க போறீங்க வேணாம்லாம் சொல்லல. நீங்க போங்க, இங்க வாங்க. ஐயா புத்தி கட்ட மண்ண வேற ஒரு வார்த்தை நீங்க எத்தனை சொன்ன போதும் நீங்க எத்தனை சொன்னாலும் சரிதான். நான் என்னடி சொன்னேன்? நீங்க போக வேணாம். போங்க சொல்லல. ஆம்பளை வீட்டுல எட்டு புரண்டு 7 புரண்டு கேள்வி கேட்கறானதான் நீங்க ஆம்பளை வந்து வீட்டை விட்டு வெளியே போனா பொம்பளைக்கு அவ்வளவு சிரமமா தடுக்க கூடாதான். நீங்க போங்க, நான் வேணான்னு சொல்ல கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை கேட்டு அவர் எங்கள் அண்ணன் கண்ணன் நம்மளுக்கு வந்து 18 நாள் பாரதம் அந்த முடிச்ச வரைக்கும் எங்க அண்ணன் தான் கூட இருந்தாரு. நீங்க எங்க போனாலும் புத்தி கடிச்சு தப்பி என்ன மாதிரி எங்க அண்ணன் என்னங்க சொல்லுங்க. அந்த ஆடு மேய்க்கிற மரியாதை கேட்டுவோம். 18 நாள் கண்டிங்க ஒன்னு அம்பா எடுத்தாரா வில்லு எடுத்தாரா கதை எடுத்தாரா என்ன எங்க அண்ணா வண்டி என்ன சொன்னாங்க? எங்க அண்ணன் சொல்ல பொய் இல்லா விட்டல் மன்னவா
அப்படியே அம்பு எடுத்து அர்ஜுனா பானத்தை அதுல போடு. அர்ஜுனா கேளியா போடு. அவர் ஒரு சொல்லாளி, நீ ஒரு வில்லாளி. கேளியா நீ ஒரு வில்லாளி. எங்க அண்ணனை பத்தி எல்லாம் பேச மரியாதை இல்லாத கேட்பேன். இரு, இதா. ஆனா குடிச்சு தம்பின்னு கேட்பான். என்ன அடிக்கிற? கொஞ்சம் பொறு. ஆட்டாத ஒரே வையா. எங்க அண்ணன் கை விட்டு கிடக்குறான், கன்றாயிவன். அவர் ஒரு சொல்லாளி, நீ ஒரு வில்லாளி. அவர் சொல்லலாம் பாரத மாவீரன். அப்புறம் என்ன பண்றீங்க? மாற மரியாதை கட்டுக்கோ. என்ன கேப்ப இரு பாப்பா. என்ன சொல்றீங்க? அண்ணா வீமாச்சி பாரதமா? பாரத என்ன மாதிரி சொல்ற? அண்ணா கதை எடுத்தார். நான் பாரத போராடியா. அது வில்லா இருந்தா கதையா அந்த பாரத வீரம் வெற்றி. அந்த பாரத 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 அந்த பாரத வீரம் வெற்றி. வீரமா பேசுறேன். பாரத பாரத வீரமா பேசுறியே. எங்க ஆட்சிக்கு புறங்காலம் நீக்கி பிடித்தவன் மரியாதை கட்டுக்கோ. வீரம் மாறணும். எங்க அண்ணன் கல்யாணம் அந்த 18 நாள் பாரத கல்யாணம். இப்ப என்ன சொல்றீங்க? முடியுமா முடியாது? கூட்டிட்டு போக முடியாது முடியாது. உன் அண்ணன் அவசியம் இல்லை. ஐயோ அந்த கடை எடுத்தா ஏய். அப்படி இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளை பூரா காய் பூன்னு கட்டைகளை மூஞ்சி மேல போய்வாங்க. அது பொட்டு பையன் பொண்டாட்டி. அது கம்மியாட்டு பையன் பொண்டாட்டி. அந்த ஊர்வசி சாபத்தால ஒரு பக்கம் மீச வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மீச பொட்டை பொட்டை நானே கேட்டா உங்க அண்ணா ஏய் போய் பையாச்சி கேக்கட்டா ஏய், ஏய். நான் பையாச்சி ஏய், ஏய், ஏய். மர கட்டறாமா மர கட்டறாமா நானே ஏய், ஆம்பள மாதிரி கோவம் நான் அரைப்பட்டேன். ஒண்ணா காப்பட்ட அரைப்பட்ட முக்கா பட்ட மூணு பட்ட. மரியாதை கட்டுக்கோ. என்ன கேப்ப தெரியாது. சண்டவான தாலி அறக்கத்தி அட கையறா. ஏ கூட்டி வச்சு பாரு. பாம்பு 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 இவளெல்லாம் கூட பிறக்காடுவ, நான் கூட பிறந்தவன். போனா மட்டும் பொண்ணு போனா பத்தி அப்புறம் நான் என்ன கேப்ப. சரி அவளுக்கு தான் பேச விடாத கம்முனு தரணும். மரியாதையா சுயவரத்தில் கிளம்பணும். கொஞ்சம் திருட்டு போய் ராத்தாராத்திரி கூட்டு வந்து காட்டி வேலை கொடுத்துருங்க. என்ன நீ அப்படி என்ன பார்த்ததா? அவரை பார்த்தத பாரத 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 கிடக்குறேன். பாரத அந்த 17 நாள் சண்டையிலே அன்னைக்கு பாம்பு வருது பாம்பு வருது. இவங்க அண்ணன் தான். பாம்பு வருது பாம்பு வருது. அன்னைக்கு ஊம்பு வந்து இங்கவா உங்க ஒண்ணன் தான் பாத்துட்டு இதுவரையும் நான் உங்களை பாதுகாத்தேன். ஆனா இந்த 17ஆம் நாள்ல அந்த கர்ணனுடைய பானத்துக்கு நாகபானத்துக்கு நான் வரேன் பார்த்தேன். பயமாக்குது ரெண்டு ஒன்னு தாண்டி வரணும். பாம்புக்கு போயிட்டு நான் போகல. உங்க என்னதான் சொல்றீங்க? நான் உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நான் போ உங்க அண்ணன் போறியா? ஆமா சாவு போறியா? ஆமா சாவு அரை நாடாக்கு கந்துல நான் யார்? எப்பேற்பட்ட ஆள்? பாரத மூடு போய்தான் ஒய்யாண்ட சுருக்கு மனுஷன் எதிர கிடக்கிறவன் காக்கார கோயிலுக்கு போய் வந்து அப்படியே ஏதோ ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ற? நான் போறேன். போறியா? போ. போறீங்களா? நீங்கள் போய் வரும் மன்னவரே. அவன் நான் போறான் அந்த ஆள் போய் விடை கொடுறான். நான் பையன். போறியா?
போறேன் போறியா போறேன் போறியா போறேன் நீ போகத்தான் போறியா போறேன்டி இவன் என்ன பண்ண போறான் பாப்பா தாலி எல்லாம் திடீர்னு கொடுத்துடி நீ போ உன்னை வேணான்னு சொல்ல அப்படி நீ போனா அங்க போற இடத்து ஏதாவது ஒரு ஆபத்துனா செத்துட்டுன்னு வச்சுக்க அட இவன் வாயை வாசி வச்சு வைக்க. பொட்டு. சாவு சாவு போனோம் போனோம் தானே உன் வாயில பிலினா பினா ஆட நல்லா ராசியமா பேசுறேன் நானு இங்க இருப்பார் நாளை இல்லைன்னு சொல்லி நீ தானே சொன்ன கொஞ்ச நேரம் சரி, முன்னாடி. நீங்க போங்க. வேணாம்னு சொல்லல. நீ போ எங்க அண்ணனை எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு ஆபத்திலும் எங்க அண்ணனை நீ நினைக்கவே கூடாது ஒரு சத்தியம் பண்ணிட்டு போ இதானே சத்தியம் பண்ணு இதானே? அந்த ஆகாய வாடி சாட்சி. ஆதி மாயா எட்டாராலும் நினைப்பது உண்டு. ஏய், நான் நினைப்பது உண்டு நான் சொன்னேன். நினைப்பது உண்டு, வேணாம்னு இல்லை, இல்லைன்னா. சரி, நினைக்க மாட்டேன். சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு.